ஓம் கணபதியே நமக. ஓம் முருகப்பெருமானே நமக. ஓம் ஆஞ்சநேயா நமக. ஓம் நரசிம்மனே நமக. ஓம் குலதெய்வ பால்முடீஸ்வரே நமக. ஓம் குதம்பை சித்தரே நமக. ஓம் நதிச சித்தரே நமக. ஓம் அகோரிகள் சித்தரே நமக. ஓம் விஷ்ணுமாயா நமக. ஓம் குட்டி சாத்தனே நமக. ஓம் 9 நவகிரகங்களே நமக. ஓம் சப்த கன்னிமார்களே நமக. ஓம் கிழக்கு திசையே நமக. ஓம் மேற்கு திசையே நமக. ஓம் வடக்கு திசையே நமக. ஓம் தெற்கு திசையே நமக. ஓம் விஷ்ணுமாயா நமக. ஓம் குட்டி சாத்தானே நமக. ஓம் கால பைரவரே நமக. ஓம் ஹரிச்சந்திரனே நமக. ஓம் சிவபெருமானே நமக. ஓம் அகோர காளியே நமக. ஓம் பத்ரகாளியே நமக. ஓம் மகாகாளியே நமக. ஜெய் ஜெய் மகா அகோர காளி. ஜெய் ஜெய் மகா பத்ரகாளி. ஜெய் ஜெய் மகா காளி. காளி மாதா की जय. காளி மாதா की जय. காளி மாதா की जय. ஓம் கணபதி சித்தரே நமக. ஓம் முருகப்பெருமான் சித்தரே நமக. ஓம் சிவபெருமான் சித்தரே நமக. ஓம் குதம்பை சித்தரே நமக. ஓம் நந்திச சித்தரே நமக. ஓம் அகோரிகள் சித்தரே நமக. அகோரா அகோரா என்னோட குருநாதரே அகோரிகளே. ஓம் அகோரிகளே சரணம். ஓம் அகோரிகளே சரணம். ஓம் அகோரிகளே சரணம். வணக்கங்க. நான் சென்னை சேத்துப்பட்டிலிருந்து ஸ்ரீ அகோரி நாம செல்வம் பாபா குருஜி சாமியார் பேசுறேங்க. என்னோட மொபைல் நம்பர் 99400010430984130362 9962624066. இது மூணுமே என்னோட மொபைல் நம்பர். பாருங்க, முறம் குப்பை வாரினா முறத்தை நம்ம யூஸ் பண்ணலாம். தொடப்பை வச்சு முறத்தை யூஸ் பண்ணுறது ஓகேவா. முறம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அருமையானது. வீட்டுக்கு தேவையான பொருள் தான். கையில் எலுமிச்சம்பழம் வச்சுருக்கோம் ஓகேங்களா. இப்போ வந்து நம்மளுடைய பேர், நம்மளோட மொபைல் நம்பரு, மந்திரங்களை சொல்லியாச்சு. இப்போ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், பொது பலன் தான். வீட்டுக்கு வீடு மரக்கன்று நட்டு வைங்க. மாணவ மாணவிகள் நல்லா படிங்க. தண்ணியை சிக்கனம் பண்ணுங்க. குடிப்பழக்கத்துக்கு ஈடாவதீங்க. பிளாஸ்டிக் பொருட்களை உபயோகப்படுத்தாதீங்க. 2 வீலரில் போகும்போது ஹெல்மெட் போட்டு போக ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகேவா. ஜெய் ஜெய் ஸ்ரீராம். வெற்றிவேல் வீரவேல். வந்தே மாதரம். சனாதனம் வாழ்க. இந்து மதம் வாழ்க. பாரத் மாதா கி ஜெய். தேசகீதத்தை பாடுவோம். தமிழ் தாய் வார்த்தை பாடுவோம். இந்திய மண் ராமருடைய மண். தமிழ்நாட்டு மண் ராமருடைய மண், முருகருடைய மண். இந்து மதத்தை உயர்த்தி பிடிப்போம் ஓகேவா. நம்ம இந்து மதமாகவே வாழ்வோம். இந்து மதமாகவே பிறப்போம். இந்து மதமாகவே சுவாசிப்போம். இந்து மதமாகவே சாவோம். வேற எந்த மதத்துக்கு நம்ம போகக்கூடாது. நம்மளோட உயர்ந்த மதம் இந்து மதம். இந்த பூமியே இந்து மதம். இந்த உலகமே இந்து மதம். இந்த இந்தியாவே இந்து மதம். இந்த தமிழ்நாடே இந்து மதம். இந்துக்கள் தான் நம்ம அதிகமாகிறோம். அதனால தான் நம்மளுடைய மதம், நாடு இந்துக்களுடைய நாடு ஓகேவா. மும்மூர்த்திகளை வணங்குங்க. சிவனை வணங்க, பிரம்மனை வணங்க, விஷ்ணுவை வணங்க, கூட சக்தியை வணங்க. புரியுதுங்களா. இங்கே தான் எல்லாருமே இந்த உலகத்தை படைச்சதும் இவங்க 4 பேர் தான். நம்மளை படைச்சதும் 4 பேர் தான். எல்லா ஜீவராசிகளும் படைச்சதும் இந்த 4 பேர் தான். இந்து மதம் உயர்ந்த மதம். இந்துவாக நீ பிறந்தினா சகல சௌபாக்கியங்களும் உனக்கு கிடைக்கும். இந்துவாக நீ பிறந்தினா சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். இந்துவாக பிறந்தினா உனக்கு மோட்சம் கிடைக்கும். இந்துவாக நீ பிறந்தினா ஆயுள் பலம் உனக்கு அதிகம். இந்துவாக பிறந்தினா வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி. இந்துவாகவே இரு, இந்துவாகவே சாவு. இந்து மதத்தை உயர்த்தி பிடிக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம மதம் தான் அதிக பெரும்பான்மை உள்ள மதம் இந்து மதம் தான். ஆகியால இந்து மதமே போற்றுவோம். இந்து மதத்தை உயர்த்துவோம். சரி ஓகே. இப்போ ஒரு அருமையான பாடல் ஒன்று பாடிக்கலாம். 2 மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்டேன். 2 மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்டேன். நினைத்து வாழ ஒன்று, மறந்து வாழ ஒன்று. 2 மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்டேன். 2 மனம் வேண்டும். கண்களின் தண்டனை காட்சி வழி, காட்சியின் தண்டனை காதல் வழி, காதலின் தண்டனை கடவுள் வழி. கடவுளை தண்டிக்க என்ன வழி? 2 மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்டேன். நினைத்து வாழ ஒன்று,
மறந்து வாழ ஒன்று இரண்டு மனம் வேண்டும். பாத்தீங்களா, கடவுள்கிட்டே ரெண்டு மனம் வேணுன்றாங்க. ஒன்று வந்து சந்தோஷமாக இருக்கிறதுக்கும், இன்னொன்று துக்கப்படுறதுக்கும். ஆகியால வாழ்க்கையில் எல்லாமே ஜீரோ, எல்லாமே மாயே. கதம் கதம் கதம். புரியுதா? புரியலனா புரியாமலே போங்க, புரிஞ்சுதுன்னா புரிஞ்சுக்கினே இருங்க. ஓகேவா? வாழ்க்கையில் எல்லாமே ஜீரோ, முறை மாதிரி தான், எலுமிச்சம்பழம் மாதிரி தான். ஓகேவா? சப்ஜெக்டுக்கு போகலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போய்கிட்டே இருக்கலாம். எங்க போலாம்? திருவண்ணாமலை. சப்ஜெக்ட் திருவண்ணாமலை. திருவண்ணாமலை அருமையான கோயில் இல்லையா? அக்னிஸ்தலம், பஞ்சஸ்தலத்திலேயே அக்னிஸ்தலம் தான் இந்த திருவண்ணாமலை கோயில். நெருப்புக்கு உண்டான கோவில் திருவண்ணாமலை. சரி, 27 நட்சத்திரத்துக்கும் கோவில் இருக்கு, 12 ராசிக்கும் கோவில் இருக்கு, 12 லக்கணத்துக்கும் கோவில் இருக்கு, பஞ்ச தத்துவத்துக்கும் கோவில் இருக்கு. ஆகாயம், பூமி, நெருப்பு, காற்று, நீர், இந்த பஞ்ச தத்துவத்துக்கும் கோவில் இருக்கு. இந்த பஞ்ச தத்துவம் யார்கிட்ட இருக்குதுன்னு கேட்டால் சிவன் கிட்ட தான் இருக்குது. அவர் நினைச்சார்னா எதை வேணாலும் இந்த ஐம்புலத்தில் அடக்குவார். நம்மளுக்கு எப்படி 5 கை இருக்குது, அதே போல தான் சிவனுக்கும் அந்த 5 தத்துவமும் சிவன் கிட்ட தான் இருக்குது. வேற யாருக்கிட்ட எல்லாம் கிடையாது. அவர் நினைச்சார்னா எதை வேணாலும் நிறுத்துவார், எதை வேணாலும் உருவாக்குவார். எல்லாம் சிவனே. ஓகேவா? இப்போ வந்து திருவண்ணாமலைக்கு நம்ம வந்து அக்னிஸ்தலத்துக்கு, திருவண்ணாமலைக்கு கோயிலுக்கு நம்ம போகிறோம். ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்தலம். காற்று ஸ்தலம் வந்து காளஹஸ்தி. அந்த மாதிரி எல்லாமே ஒவ்வொரு ஸ்தலத்துக்கும் ஒவ்வொரு இடத்துல இருக்கு. சரி, நெருப்புக்கு ஸ்தலன்றத திருவண்ணாமலைக்கு நம்ம போகிறோம். எப்போ போகிறோம்? சாதாரண நேரத்திலேயே நம்ம திருவண்ணாமலைக்கு போய் சாமி தரிசனம் பண்ணுறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான நாளில் வந்து பௌர்ணமியில் வந்து கிரிவலம் போகிறோம். அதுக்கப்புறம் மகா சிவராத்திரிக்கு நம்ம திருவண்ணாமலை போகலாம், சிவராத்திரிக்கும் போகலாம். குறிப்பாக சொல்கிறேன், அமாவாசைக்கும் சிவனை போய் பார்க்கறது ரொம்ப ரொம்ப உகந்தது. அமாவாசை சக்தியோட நாள், ஆனால் இருந்தாலும் சிவனை பார்க்கறது ரொம்ப ரொம்ப உகந்தது. பௌர்ணமின்றது சிவனுடைய நாள், அமாவாசைன்றது அம்பாளுடைய, சிவனோட மனைவி காளி தேவடி அம்பாளுடைய நாள், பார்வதியோட நாள் தான் இந்த அமாவாசை. சரி, இந்த வந்து கிரிவலம் வந்து பௌர்ணமிக்கு தான் கிரிவலம் போகணுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஆனால் இங்கே தான் நிறைய பேருக்கு விஷயம் தெரியாது. இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் கேளுங்க. அதாவது மாசத்தில் வர பௌர்ணமிக்கு தான் கிரிவலம் நம்ம போகணுமானா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. பௌர்ணமின்றது சிவனுடைய உகந்த நாள்ன்றதால நம்ம வந்து பௌர்ணமிக்கு போகலாம். அதே போல் எல்லா நாள்லையும், எல்லா டைம்லையும், எல்லா நேரத்திலையும் பௌர்ணமி போகிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதே போல் பிரதேசம் அன்னைக்கு சிவனுடைய வாகனம் நந்தி, பசுமாடு, அதுக்கும் நம்ம வந்து கிரிவலம் போகிறது ரொம்ப ரொம்ப உகந்தது. மகா சிவராத்திரி அன்னைக்கும் நம்ம வந்து கிரிவலம் போகிறது ரொம்ப ரொம்ப உகந்தது. மாதத்தில் வரக்கூடிய சிவராத்திரி அன்னைக்கும் கிரிவலம் போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதை விட ஒரு குறிப்பான ஒரு இது சொல்கிறேன் கேளுங்க. எல்லா பௌர்ணமிக்கு தான் சிவபெருமானுக்கு ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் கிரிவலம் போகிறாங்க. 14 கிலோமீட்டர், புரியுதுங்களா, போகிறாங்க. ஆனால் நான் சொல்கிறேன் கேளுங்க, பௌர்ணமியை விட பல மடங்கு எது அதிகம்னு கேட்டால் அமாவாசை தான். நீங்கள் பௌர்ணமிக்கு கிரிவலம் போகிறது பவர் தான், நான் இல்லைன்னு சொல்லலை, இல்லைன்னு நான் மறுக்கலை. ஏன்னா அதை நான் தப்பாக பேசக்கூடாது. பௌர்ணமிக்கு சிவனுடைய நாள்ன்றதால நீங்கள் வந்து கிரிவலம் போகிறது ரொம்ப ரொம்ப பவர் அதிகம். ஆனால் அதை விட பல மடங்கு அதிகம் எதுன்னு கேட்டீங்கன்னா அமாவாசை. ஏன்னா பார்வதியோட முழு அம்சம் அமாவாசை. இந்த அமாவாசையில் நீங்கள் கிரிவலம் போனீங்கன்னா பல மடங்கு உங்களுக்கு சக்தி கிடைக்கும்.
பல மடங்கு சக்தி கிடைக்கும். நல்ல விஷயம் தெரிஞ்சுங்க, நல்ல சாமியாருங்க, நல்ல மந்திரவாதிங்க, நல்ல சக்தி படுத்துங்க, நல்ல ஞானம் பெற்றுங்க. நீங்க வேணா பாருங்க, பௌர்ணமிக்கு குறிப்பா பௌர்ணமி அன்னைக்கு ரொம்ப கரெக்டா கிரிவலம் போவாங்க. அங்க உண்மையாலுமே சாமியாருங்க இருக்கான் பாத்தீங்களா, அங்க திருவண்ணாமலையார் சாமியாருங்க பௌர்ணமியை விட அமாவாசை நாள்ல தான் கிரிவலமே போவாங்க. ஏன்னா இந்த மாந்திரிகத்துல மந்திரம் தந்திரம் மாந்திரிகம் இந்த மந்திரவாதி இருக்காங்க பாத்தியா சாமியாருங்க, புரியுதுங்களா, அவங்களுக்கு எல்லாம் வந்து நல்ல விஷயம் தெரியும். அவங்க எல்லாம் வந்து கரெக்டா சூட்சமா பண்ணுவாங்க. திருவண்ணாமலை கிரிவல பாதையை வந்து அமாவாசையில தான் அவங்க போவாங்க. ஏன்னா அமாவாசைன்றது சாதாரண அம்பாளுடைய, அப்படியே அந்த அம்பாளுடைய முழு அவதாரம், அதுதான் சக்தி. அதான் அந்த மலையா சிவனோட மலைன்னாலும் அந்த மலையா சக்தியோட மலை தான். சிவனெல்லாம் நீங்க சிவனை தனியெல்லாம் நீங்க பிரிச்சு பார்க்க முடியாது. முதல்ல அதை தெரிஞ்சுங்க. சிவனை வந்து நீங்க தனியாலாம் பிரிச்சு பார்க்கவே கூடாது. என்னைக்கு தன்னுடைய பாதியை பார்வதிக்கு கொடுத்து அர்த்தநாரீஸ்வரரா இருந்தாரோ அப்பவே சிவனுக்கு முழு அதிகாரம் இல்ல, முழு பவர் சிவனுக்கு கிடையாது. அதை முதல்ல நல்லா புரிஞ்சுக்குங்க. ஆன்மீகத்தில் நிறைய பேருக்கு இது தெரியாது. சிவன் இல்லாத சக்தியும் இல்ல, சக்தி இல்லாத சிவனும் கிடையாது. அதை முதல்ல நல்லா புரிஞ்சுக்குங்க. சிவன் முழு பவர் கிடையாது. பாதியோட பவரை சக்தி கிட்ட கொடுத்துட்டாரு. பாதி பவர்ல தான் சிவன் இருக்காரு. அந்த திருவண்ணாமலை மலை இருக்குதா, அந்த மலை வரும் சிவனோட மலை தான் எல்லாம் நினைக்கிறாங்க. அது கிடையாது. சக்தியோட மலையும் சேர்ந்து இருக்குது, பார்வதியோட மலை. என்னைக்கு தன்னோட உடம்பு அவர் பாதியா கொடுத்தாரோ அன்னைக்கே சிவபெருமானம் ஒன்று தான், சக்தியும் சிவனும் ஒன்று தான். ரெண்டு பேரும் சேர்ந்தாதான் அந்த பவரே அதிகமாக இருக்கும். நல்லா புரிஞ்சுக்குங்க. அதனால தான் நல்லா இந்த மாந்திரிகத்தில் இருக்கிறவங்க, மந்திரம் தந்திரம் பண்றவங்க எல்லாருமே அமாவாசையில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக யாருக்கும் தெரியாம கிரிவலம் போவாங்க. ஆமாங்க, உண்மை நான் சொல்றேன். இந்த மாயாஜாலம் பண்றாங்க பாத்தீங்களா, பிளாக் மேஜிக் மாயாஜாலம் பண்றதுலாம் டெக்னிக்கா பண்றாங்க பாரு. அதே போல வந்து மந்திரம் பண்றது தந்திரம் பண்றது, அதே போல மந்திரவாதிங்க ரொம்ப அதிக சக்தி பெறணும், ரொம்ப தியானத்தில் அதிகமாக உனக்கு வலுவாக இருக்கணும்னு சொல்லிட்டா அமாவாசையில தான் இந்த சிவனுக்கு கிரிவலம் போவாங்க. பௌர்ணமியில கூட அந்த அளவுக்கு மந்திரம் பண்றவங்க அவ்வளோ பூஜை பண்ண மாட்டாங்க. அமாவாசையில் பயங்கரமாக பண்ணுவாங்க, தூங்க மாட்டாங்க, விடிய விடிய பூஜை பண்ணுவாங்க. எதுக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த அமாவாசையில தான் எல்லாமே பண்ணா அந்த அம்மா அருமையாக சித்தி ஆவாங்க. அந்த அம்மா நம்ம என்ன சொல்கிறோமோ அந்த காளி தேவி அப்படியே கேட்பாங்க, அந்த பார்வதி கேட்பாங்க. பார்வதி தான் காளி, வேற யாரும் கிடையாது. காளி தான் பார்வதி, சிவனுடைய மனைவி. இப்போ நானா காளியை தான் வணங்குறேன். என்னோட உபாசனையே காளி தான். காளியை தவிர வேற யாரையும் நான் வணங்க மாட்டேன். காளியை என்ன பாதியே காளி தான், புரியுதுங்களா? அகோரிகளோட வழிபாடு. அதே போல கால பைரவரை நான் வணங்குறேன். கால பைரவரையும் ஹரிச்சந்திரனே நான் வணங்குறேன். சுடுகாட்டில் இருக்காரு பார்த்தீங்களா, வெட்டியான வேலை பார்த்த ஹரிச்சந்திரன், அவரை நான் வணங்குறேன். கால பைரவரை வணங்குறேன். அகோர காளியை பத்ர காளியை நான் வணங்குறேன். என்னோட குருநாதரே அகோரிகள் தான், வேற யாரும் எனக்கு குருநாதர்லாம் கிடையாது. எனக்கு குருநாதரே அகோரிகள் தான். எனக்கு அகோரிகள் வழிபாடு தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதுல அவங்க தான், அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கடவுள் வந்து தூண்லேயே இருப்பாரு துரும்புலேயே இருப்பான்னு சொல்லுவாங்கல்ல, அதை கரெக்டா கடைபிடிக்கிற ஒரே ஆள் யான்னு கேட்டா அகோரிகள் மட்டும்தான். எல்லாம் இங்கெல்லாம் தமிழ்நாட்டில் கூட சொல்லுவாங்க, மற்ற மாநிலம் தான் சொல்லுவாங்க கடவுள் தூண்லேயே இருப்பார் துரும்புலேயே இருப்பாருன்னு. ஆனா தூண்லேயே இருப்பார் துரும்புலேயே இருப்பாருன்றத யாருமே முழுசா கடைபிடிக்க மாட்டாங்க. சிவபெருமானே விஷ்ணுவ பிரம்மதேவன சக்தி எல்லாமே சுத்தத்துல தான் இருக்காங்கன்னு நினைச்சிருக்கீங்களா? வீடை சுத்தமா வச்சிருப்பாங்க, சுத்தமா இருந்தா தான் கடவுள் வருவான்னு நினைக்கிறீங்களா? இல்ல, குப்பியா இருந்தாலும் நாத்தமா இருந்தாலும் அங்கேயும் கடவுள் இருக்காங்க. அதுக்கு தான் தூண்லயே இருப்பாரு துரும்புலயே இருப்பாருன்ற அர்த்தம் என்னன்னு கேட்டீங்களா? தூணுன்றது வேற துரும்புன்றது வேற கிடையாது. எல்லா இடத்துலயும் கடவுள் நிறைஞ்சு இருக்கிறான்றதுக்காக தான் தூண்லயே இருப்பார் துரும்புலயே இருப்பான்றது அந்த பழமொழி சொல்லியிருக்காங்க. அதை வந்து யார் அழகா கடைபிடிப்பான்னு கேட்டா அந்த அகோரிகள் தான் கரெக்டா கடைபிடிப்பாங்க. சுத்தமாவா இருந்தாலும் கடவுள் அங்கதான் இருக்காரு, அசுத்தமா இல்லாத நாத்த இடத்துலயும் இருந்தாலும் சரி, ரொம்ப அருவருப்பான இடத்துலயும் கடவுள் அங்கதான் இருக்கிறான்னு சொல்றத கரெக்டா சொல்ற யாருன்னு கேட்டா அகோரிகள். அவங்க வழிபாட்டில் தான் கரெக்டா அவங்க பண்ணுவாங்க. நம்ம ஆளுங்களை யாரும் அந்த எல்லாம் சுத்தமா வச்சிருப்பாங்க, சுத்தமா இருக்கும், சுத்தத்துல மட்டும் தான் தெய்வம் இருக்குன்னுவாங்க. அப்படிலாம் கிடையாது. குப்பை தொட்டிலும் தெய்வம் இருக்குது, புரியுதுங்களா? எல்லா இடத்துலயும் தெய்வம் நிறைஞ்சு இருக்கிறது தான் தெய்வம். அதுதான்
தூண்ல இருப்பார், துரும்பில் இருப்பார்னு சொல்லிட்டு நம்ம தெய்வத்தை சொல்கிறோம். சரி, இப்போ வந்து நம்ம மெயினான சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். அதாவது வந்து திருவண்ணாமலை கோயிலில் பௌர்ணமி அன்னைக்கு எல்லாம் கிரிவலம் போகிறாங்க. நான் சொன்னல அமாவாசைக்கு போகலாம், அது நல்லா விஷயம் தெரிஞ்சு தான் போவாங்க. ஆனால் நிறைய பேர் வந்து பௌர்ணமி தான் போகிறாங்க. சரி, ஓகே. இந்த கிரிவல பாதை இருக்குல்ல, கிரிவல பாதையில் எத்தனை லிங்கம் இருக்குது நீங்கள் சொல்லுங்க. இந்திரலிங்கம் இருக்குது, அக்னிலிங்கம் இருக்குது, யமலிங்கம் இருக்குது, வருணலிங்கம் இருக்குது, குபேரலிங்கம் இருக்குது, நிருதிலிங்கம் இருக்குது, வாயுலிங்கம் இருக்குது, ஈசானிய லிங்கம் இருக்குது, சந்திரலிங்கம் இருக்குது, சூரியலிங்கம் இருக்குது. நல்லா கேளுங்க. இந்திரலிங்கம் இருக்குது, யமலிங்கம் இருக்குது, வருணலிங்கம் இருக்குது, குபேரலிங்கம் இருக்குது, சந்திரலிங்கம் இருக்குது, அக்னிலிங்கம் இருக்குது, நிருதிலிங்கம் இருக்குது, வாயுலிங்கம் இருக்குது, ஈசானிய லிங்கம் இருக்குது, சூரியலிங்கம் இருக்குது. சூரியலிங்கன்றது யாருன்னு கேட்டா சிவனு, சந்திரலிங்கம் யாருன்னு கேட்டா பார்வதி. 8 லிங்கம் தான் குறிப்பிடுறாங்க. எல்லா இடத்துலையும் 8 லிங்கத்தை தான் குறிப்பிடுறாங்க. ஆனால் அங்கே 2 லிங்கம் எக்ஸ்ட்ரா இருக்குது. அதுதான் இந்திரலிங்கம், சூரியலிங்கம். அதுவும் அங்கே இருக்குது. 10 லிங்கத்தை கூட தான் இந்த திருவண்ணாமலை கிரிவல பாதையில் இருக்குது. ஏன் இந்த கிரிவல பாதையில் இந்த லிங்கத்தை நம்ம வச்சாங்க? மலையே சிவன் தான், மலையே பார்வதினும் போது நம்ம சுற்றிட்டு மட்டும் வந்துடலாம். ஆனால் இதை சுற்றி ஏன் இந்த 10 லிங்கத்தை வச்சிருக்காங்கன்னா, ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு லிங்கம் இருக்குது. 12 ராசிக்கு ஒரு லிங்கம் இருக்குது. அதனால தான் சுற்றி இந்த 8 லிங்கத்தை வச்சாங்க. கூட வந்து சந்திரலிங்கமும் சூரியலிங்கமும் வச்சாங்க. 10 லிங்கம் அங்கே இருக்குது. இந்த 10 லிங்கத்தை சுற்றிட்டு வந்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்காரங்களும் அந்தந்த லிங்கத்தை வழிபட்டா அந்த பௌர்ணமி அன்னைக்கோ அந்த அமாவாசை அன்னைக்கோ நீங்கள் வழிபட்டீங்கன்னா கிரிவலத்தில் ஆகச்சிறந்த பவர் கிடைக்கும். உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கிடைக்கின்றதுக்காக தான் அந்த லிங்கத்தை வச்சிருக்காங்க, ராசிக்காகவே வச்சிருக்காங்க. அதே போல மலையை சுற்றி அந்த லிங்கம் ஒவ்வொரு லிங்கம் வைக்கும்போது அந்த மலையை அவ்வளோ பவராக இருக்கும். மக்களுக்கு வந்து எல்லா நன்மையும் நடக்கணும், நம்ம நினைச்சது நடக்கணுன்றதுக்காகியோ ஒரு ஐதீகமாக அந்த லிங்கத்தை நல்லா ஆகம விதிப்படி அழகா அந்த இடத்துல அந்த லிங்கத்தை வச்சிருக்காங்க. ஆனால் இதில் ஒரு தப்பு என்னதம்மா நடக்குது, நான் சொல்கிறேன் கேளுங்க. சாமி மேலாம் தப்பு இல்லை, அங்கே கரெக்டாக தான் வச்சுருக்காங்க, கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்க. யார் மேலே தப்புன்னா நம்ம மக்கள் மேலே தான் தப்பு. இங்கே தான் நான் சப்ஜெக்டுக்கே வரேன். நான் திருவண்ணாமலை போகிறேங்க, கிரிவல போகிறேன், பௌர்ணமிக்கு போயிருக்கேன், அமாவாசைக்கும் போயிருக்கேன். புரியுதுங்களா? நாங்களாம் அகோரிகள வழிபாடு மாந்திரிக தாந்திரிகன்றதுனால நான் அமாவாசையில் தான் எல்லா காரியமும் நாங்கள் பண்ணுவோம், பௌர்ணமியில் பண்ணுவோம். ஆனால் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பவரானது அமாவாசை தான். ஓகேங்களா? அப்போது நான் அமாவாசைக்கும் பார்த்துருக்கேன், பௌர்ணமியை பார்த்துருக்கேன். புரியுதுங்களா? சில விஷயத்தை வந்து மக்களுங்க லட்சக்கணக்கானங்க வராங்க, ஆயிரக்கணக்கானங்க வந்து கிரிவல பாதை பௌர்ணமிக்கு போகிறாங்க. அமாவாசை அன்னைக்கு ஒரு சில பேர் தான் அங்கே போகிறாங்க. ஆனால் அந்த பௌர்ணமி அன்னைக்கு நான் சொல்கிறேன் கேளுங்க, இது அமாவாசைக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. அதாவது வந்து இந்த 10 லிங்கம் இருக்குதுல்ல, இந்த லிங்கத்தை வருக அனைத்து பேருமே நிறைய பேர் 180 பேர் 180% தரிசனம் பண்ண மாட்டேன்றாங்க. மலைய சிவன் தான், மலைய பார்வதி தான், அங்க மூலஸ்தானத்தில் இருக்குதோ சிவன் தான், அது நான் இல்லைன்னு சொல்லு. ஆனால் அந்த 8 லிங்கத்தோ 10 லிங்கத்தையும் நீங்க தரிசனமே பண்ண மாட்டேன்றீங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப தப்பு. ஏன்னா அந்த லட்சக்கணக்கான பேர் இல்லை, எல்லாருமே ஒவ்வொரு ராசியில் இருப்பாங்க. இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் ஒரு ராசியில் இருப்பாங்க. ஆகையால அந்த நட்சத்திரக்காரங்க அந்த ராசிக்காரங்க நீங்க வந்து உங்களுக்கு எந்த லிங்கம் உகந்ததோ அந்த லிங்கத்தை நீங்க தரிசனம் பண்ணிட்டு போனீங்கன்னா, அந்த பௌர்ணமி அன்னைக்கோ அமாவாசை அன்னைக்கு தரிசனம் பண்ணீங்கன்னா இன்னொரு சூப்பரா உங்களுக்கு வேலை செய்ய நினைத்த காரியம் நிறைவேறும். வாழ்க்கையில செல்வாக்கோட நீங்க வாழ்வீங்க. ஆனா யாருமே சரி எல்லாம் நடந்துன்னா போறாங்களா கண்டி இந்த 10 லிங்கத்தையும் யாருமே வணங்க மாட்டேன்றாங்க. குறிப்பா சொல்ற ஒரு 100 பேர் வரீங்கன்னு வச்சுங்க, சுமார் உதாரணத்துக்கு சொல்றேன், இல்ல ஒரு 1000 பேர் வரீங்க, இல்ல 1 லட்சம் பேர் வந்துட்டீங்கன்னு வச்சுங்க. இந்த 1 லட்சத்துல குறைஞ்சபட்சம் ஒரு 10,000 பேர் 20,000 பேர் தான் இந்த லிங்கத்தை வணங்குறாங்க. மீதி 80,000 பேர் யாருமே இந்த லிங்கத்தை வணங்குறதே இல்லை, அப்படியே போயிட்டே இருக்கிறாங்க. அது ரொம்ப தப்புங்க. அது புரியுதுங்களா? ஒரு 1000 பேர் வந்தீங்கன்னா அட்லீஸ்ட் வந்து ஒரு 80% வணங்காமைய போயிடுறாங்க. ஒரு 20% தான் இந்த லிங்கத்தை வணங்குறாங்க, ஒவ்வொரு லிங்கத்துக்கு வணங்குறாங்க.
நான் பார்க்குறேன் எல்லாருமே போயிட்டே இருக்கிறாங்கடி. இந்த 10 லிங்கத்தை உள்ளே போய் தரிசனம் பண்ண மாட்டேன்றாங்க, வணங்க மாட்டேன்றாங்க. ரொம்ப ரொம்ப தப்பு இது. வந்த அனைத்து பேரும் ஒவ்வொரு லிங்கத்துக்கிட்டையும் நீங்கள் போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு தான் இந்த கிரிவலமே நீங்கள் போகணும். 10ல் 8 பேர் நடந்துன்னு போயிட்டே இருக்கிறாங்க. 2 பேர் தான் அந்த லிங்கத்தை வணங்குறாங்க. அந்த 10 லிங்கத்தை வணங்கிட்டு போறாங்க. எல்லாரும் அப்படியே போயிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி செய்யக்கூடாது. அது முழு பலனே தராது. அப்ப எதுக்கு இந்த 10 லிங்கத்தை மலையை சுத்தி வச்சிருக்காங்க? காரணம் இல்லாம வைக்கல. அதை நீங்க புரிஞ்சுக்கணும், அதை நீங்க தெரிஞ்சுக்கணும், அதை நீங்க அறிஞ்சிக்கணும். இதெல்லாம் தெரியாம நீங்க கிரிவலம் போகக்கூடாது. போனாலும் தயவுசெய்து சொல்றேன், 10 லிங்கத்தையும் நீங்க வணங்கிட்டு தான் போகணும். அப்பதான் முழு பலன் கிடைக்கும். அந்த சிவனோட பார்வதியோட பலன் முழு பலன் உங்களுக்கு கிடைக்கும். எல்லா இடத்துலையும் பாருங்க, விநாயகர் இருப்பாங்க, முருகர் இருப்பாருங்க பாருங்க. அவங்க பிள்ளைங்க 2 பேரும் இருப்பாங்க. யாருமே அந்த லிங்கத்தை 10 லிங்கத்தை வணங்குறதே கிடையாது. அப்படியே போயிடுறாங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். அது புரியுதுங்களா? உங்களுக்கு வாழ்க்கையில் நல்லது நடக்குன்னா திருவண்ணாமலையில் பௌர்ணமி அப்போ நீ கிரிவலம் போகும்போதோ, அமாவாசைக்கு போகும்போதோ, இல்லை மற்ற நாட்களில் போகும்போதோ இந்த 10 லிங்கத்தையும் உள்ளே போய் தரிசனம் பண்ணி வணங்குங்க. சரி, உங்களால் உள்ளே போக முடியல, கூட்டம் நெரிசல் அதிகமாக இருக்கா, கூட்டம் அதிகமாக உள்ளே போக முடியல, உங்கள் கால் பாதத்தையாவது உள்ளே வச்சுப்போங்க. உங்கள் கால் பாதத்தையாவது உள்ளே கொண்டு போங்க. கால் பாதம் பண்ணணுங்க. உங்கள் முழு உருவம் வந்து உள்ளே போயிடுங்க, கேட்டுக்குள்ளே போயிடுங்க. போயிட்டு அங்கே போக முடியல, தரிசனம் பண்ண முடியலையா, உங்களுக்கு வந்து சிவனே நான் உன்னை வந்து பார்க்க முடியல, ஆகையால உன் இடத்துக்கு வந்து உன்னை நான் வணங்குற சொல்லி அந்த இடத்துல எந்த லிங்கம் இருக்குதோ அந்த லிங்கத்தை நீங்கள் வணங்குங்க. இந்திரலிங்கமே, யமலிங்கமே, வருணலிங்கமே, குபேரலிங்கமே, சந்திரலிங்கமே, அக்னிலிங்கமே, நிருதிலிங்கமே, வாயுலிங்கமே, ஈசானலிங்கமே, சூரியலிங்கமே 10 லிங்கத்துக்கிட்டையும் உங்களால் தரிசனம் பண்ண முடியல, உள்ளவாது போங்க. போய் அங்கே நின்றுட்டு எந்த லிங்கமோ அந்த லிங்கத்தை பேர் சொல்லிட்டு அவர் அழைச்சிட்டு சாமி கும்பிட்டு வெளில வந்துருங்க. உங்கள் கால் பாதம் உங்கள் உடம்பு வந்து அந்த லிங்கத்துக்கு உள்ளே போய் அந்த வாசலில் படணும். அது ரொம்ப முக்கியமானது. கூட்டம் அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் அப்படி பண்ணுங்க. கூட்டம் கம்மியாக இருந்தால் உள்ளே போய் சாமி கும்பிட்டு வாங்க. அப்படி கூட்டம் அதிகமாக இருந்தது போக முடியல, ஏன்னா ஒவ்வொரு நேரத்துக்கும் அதிக கூட்டம் இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் உள்ளாது நம்ம கால் பாதத்தை நம்ம உடம்பை உள்ளே கொண்டு போகணும். கொண்டு போயிட்டு நின்றுட்டு அந்த லிங்கத்தை பண்ணிட்டு வெளில வந்துருங்க. அவ்வளோதான். அதுவும் சாமியோட தரிசனம் தானே, அவரோட வீடு தானே, அவரோட கோவில் தானே. நம்ம கால் பாதம் பட்டாலே போதும், அந்த சிவன் முழு அம்சம் உங்களுக்கு பரிபூர்ணமாக ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. இதெல்லாம் நீங்கள் நிறைய பேர் செய்ய மாட்டேன்றீங்க. அப்படியே அந்த கோபுரத்தை இருக்கிறப்போ வணங்கிட்டு அப்படியே 14 கிலோமீட்டர் சுற்றி வந்து திரும்ப கோபுரத்தாண்டே நிற்கிறேன் கண்டி. அந்த 10 லிங்கத்தை யாரும் வணங்க மாட்டேன்றீங்க, அங்கே கிட்ட யாரும் போக மாட்டேன்றீங்க. இது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். இது நானா போனேன்னு வச்சுக்க, அமாவாசைக்கு போனாலும் பௌர்ணமி போகலாம், 10 லிங்கத்தை தரிசனம் பண்ணாதான் வரமாட்டேன். சப்போஸ் நான் போகிற இல்லை அந்த 10 லிங்கமாக மூடி இருந்தால் கூட சரி, வெளியில் ஒரு கற்பூரமாக கொளுத்திட்டு இல்லை உள்ள அந்த வாசப்படியாக நின்றுட்டு அந்த எந்த லிங்கமோ அந்த லிங்கத்தோடைய மந்திரங்களை சொல்லிட்டு ஒவ்வொரு மந்திரங்களாக எந்தெந்த லிங்கத்தை இருக்கோ சொல்லிவிட்டு நான் திரும்ப அந்த கோபுரத்துக்கிட்டே சுற்றி 14 கிலோமீட்டர் சுற்றி தான் நான் வருவேன். மிஸ் பண்ணவே மாட்டேன். பூட்டி இருந்தால் கூட சரி அங்கே உட்காருவேன். உட்காந்து அந்த லிங்கத்தோட நாமத்தை சொல்லிட்டு தான் நான் போவேன். ஒவ்வொரு லிங்கத்தோட நாமத்தை சொல்லிட்டு தான் அங்கே நான் வருவேன். அதுதான் முழு பலன். ஆகையால ஆன்மீக பக்தர்களே, ஆன்மீக அன்பர்களே, இந்து சொந்தங்களே, இந்து பக்தர்களே, நான் சொல்றத கேளுங்க. திருவண்ணாமலைக்கு பௌர்ணமிக்கு போனாலும் சரி, கிரிவலம் போனாலும் சரி, அமாவாசைக்கு நீங்கள் பௌர்ணமி போனாலும் சரி, பிரதோஷ அன்னைக்கு நீங்கள் பௌர்ணமி போனாலும் சரி, மகா சிவராத்திரிக்கு போனாலும் சரி, சிவராத்திரிக்கு போனாலும் சரி, எந்த சூழ்நிலையிலையும் நீங்கள் கிரிவலம் போனீங்கன்னா இந்த 10 லிங்கத்தையும் தயவு கூர்ந்து நீங்கள் வணங்குங்க. அதுதான் முழு பலன். வணங்கிட்டு நீங்கள் அப்படியே வந்து கோபுரத்தை நின்று தரிசனம் பண்ணிட்டு முடிஞ்சா அண்ணாமலையாரை போய் பாருங்க. முடியலையா அங்கேயே கற்பூரம் கொளுத்திட்டு, ஐயா நீ வர வச்சதுக்கு உனக்கு கோடான கோடி நன்றி ஐயா, கோடான கோடி வணக்கம் ஐயா, அடுத்த முறை வரும்போது எனக்கு நல்ல ஒரு தரிசனம் கொடு ஐயான்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட சிவபெருமாட்ட வேண்டிட்டு அந்த சக்தி கிட்ட வேண்டிட்டு நீங்கள் வாங்க. உங்கள் நினச்ச காரம் அப்படியே நடக்கும். இதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். புரியுதா? ஆகையால எல்லாருமே 10 லிங்கத்தையும் திருவண்ணாமலை கிரிவல பாதையில் 10 லிங்கத்தையும் வணங்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இன்னும் பல பல தகவலை நான் கொடுக்குறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிலிருந்து விடைபெறுவர் ஸ்ரீ அகோரி நாமசெல்வம். பாபா, குருஜி, சாமியார், 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 சாமியார். ஹா 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 ஹா.